வலதுசாரி பிம்பத்தோடு போனால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது என்பது அவருக்கு நல்லா தெரியும். நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வலதுசாரி பிம்பத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? மோடியை ஜெயிச்சிருவார. ஓகே, வலதுசாரி பிம்பம் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்னா மோடியை ஜெயிச்சிருவார். நீங்கள் எதுக்கு? அது நீங்கள் தனித்துவமாக வந்தால் வாங்க, பிஜேபியோட பின்னால் இருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க அரசியலுக்கு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நானே சொல்லியிருக்கேன் அதை. அதனால் அவர் பிஜேபியினுடைய பிம்பத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவரால் பிஜேபியினுடைய சார்பை, பிஜேபியினுடைய அந்த அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அந்த அவர்களது ஒட்டுறவு, இந்த உறவை விட்டுட்டு அவரால் வெளியே வர முடியல. இதில் போய் மாட்டினோம்னா நம்ம பிஜேபிக்காரனாகவே மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும், பிஜேபியினுடைய அடிமை அரசாங்கத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுருன்னு சொல்லி தான் அவர் ஒதுங்கினதுக்கு காரணமே. மோடியை பகைத்துக்கொள்ளவும் அவர் விரும்பலை, அதே நேரத்தில் அவர்கள் வலையில் விழவும் விரும்பலை. ஓகே, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும். இவங்கள மாதிரி கோலை மாதிரி அவர் ஓடலை. அவர் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கலாம், தைரியமாக முடிவு எடுத்துருக்கலாம், முடிவு எடுத்து நின்றுருக்கலாம். ஆனால் நிற்கிறதுக்கு உடல் நலம் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை.